ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. இந்த வேத பகுதியில் மிகப்பெரிய, மிக ஆழமான, முக்கியமான செய்திகள் அடங்கியிருக்கிறது. அவை கர்த்தர் ரட்சிப்பு, கர்த்தர் நமக்கு தரும் ரட்சிப்பு என்றால் என்ன என்பதை குறித்தும், தாவீது ராஜாவுக்கு கொடுத்த ராஜாங்கம், அந்த ராஜரீக கிருபை, அதை நமக்கு கர்த்தர் கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வேத பகுதி ஆழமான சத்தியங்கள், மிக மிக முக்கியமான காரியங்களை வெளிப்படுத்துவதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து சற்று நம்புகிறேன். மிக முக்கியமான செய்திகள், மிக மிக முக்கியமானது, ஒரு மனிதனின் சுவாசத்தை போன்றது இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களாயிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், தாகமாய் இருக்கிறவர்களே என் அண்டை வாருங்கள், நான் உங்களுக்கு தாகம் தீர தண்ணீர் தருவேன் என்று சொல்லுகிறார். தாகமாய் இருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், பணம் இல்லாமல் இருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், வந்து திராட்சரசமும் பாலும் வாங்கிக் கொள்ளுங்கள். பணம் இல்லாமல் இலவசமாய் பாலும் திராட்சரசமும் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் வந்து அப்பம், திராட்சரசம், பால் போன்றவை வாங்கி சாப்பிடுங்கள். பணமில்லை என்று கவலைப்பட வேண்டாம், இலவசமாய் நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பணமும் இல்லாமல், எந்தவித விலையும் இல்லாமல், வேறு எந்த ஈடாக எதையும் கொடுக்காமல் பாலும் திராட்சரசத்தையும் பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லோரும் தாகம் தீர குடியுங்கள், பசியார சாப்பிடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உணவுக்காக பணம் கொடுக்காமல், அப்பம் அல்லாததற்காக பணத்தை செலவழித்து, திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் உழைப்பை ஏன் வீணடிக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். இதன் பொருள் என்னவென்றால், கொஞ்சம் சுலபமாக புரிந்து கொள்ளும்படியாக ஒரு உதாரணத்தை பார்ப்போம். ஒரு கடை இருக்கிறது. அந்த கடையில் விதவிதமான கேக், பிரெட் போன்ற உணவுக்கேற்ற பொருள்கள், பழங்கள், காய்கறிகள் எல்லாம், இப்படிப்பட்ட பொருள்களை எல்லாம் பொம்மையாக செய்து வைத்திருக்கிறார்கள். பழங்களை போன்ற பொம்மை, கேக்குகளை போன்ற பொம்மை, பிரெட்டை போல பொம்மை, நாம் சாப்பிடும் எல்லா உணவு பதார்த்தங்களும் பொம்மையாக செய்து வைக்கப்பட்டிருக்கிறது, பிளாஸ்டிக்கினால் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதை விலை கொடுத்து நாம் வாங்கி வருகிறோம். வாங்கி வந்து அதை சாப்பிட முடியுமா? நிச்சயம் முடியாது. அதை பார்க்கலாம், ஆனால் நம்மால் சாப்பிட முடியாது. இதன் சத்தியம் ஆழமானது. அதுபோல நீங்கள் ஏன் உங்கள் பிரயாசத்தை, உங்கள் உழைப்பை வீணடித்து இதற்காக இவ்வளவு பணம் செலவு பண்ணுகிறீர்கள் என்று கர்த்தர் கேட்கிறார். எந்த ஊரில் போய் நாங்கள் உணவுப் பொருட்களை பொம்மையாக வாங்கினோம் என்று நினைக்கிறீர்களா? இது விக்கிரக ஆராதனை குறித்து சொல்லப்படுகிற சத்தியம். உண்ணக்கூடிய உணவு பொருள் 10 ரூபாய்க்கு ஒரு பிரெட் வாங்கினாலும், ஒரு பன் வாங்கினாலும், அதை உண்மையாய் இருந்தால் அதை நம்மால் சாப்பிட முடியும். 500 ரூபாய் கொடுத்து ஒரு கேக்கு பொம்மை வாங்கினால் அதை வைத்து பார்க்கத்தான் முடியும், சாப்பிட முடியாது. ஏனென்றால் அது போய். அதுபோல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அவரிடம் வந்து உங்கள் ஆத்தும தாகத்தை தீர்த்து கொள்ளுங்கள், உங்கள் ஆத்தும பசியை தீர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆத்துமா என்றால் உயிர் என்று பொருள். உயிரின் பசி, உயிரின் தாகம், இது வயிற்று பசியை பார்த்து சொல்லப்படுகிற காரியம் அல்ல. அப்படி என்றால் என்ன? வயிற்று பசிக்கு உண்மையான உணவுகளை சாப்பிட முடியும். அதுபோல நம் உயிர் வாழ வேண்டும் என்றால், நம் ஆத்துமா, நம் உயிர் நிரந்தரமாக பரலோகத்தில் சென்று, சொர்க்கத்தில் சென்று வாழ வேண்டும் என்றால், அதற்கு பசி தீர ஆகாரம் புசிக்க வேண்டும். அந்த ஆத்தும பசி என்பது கர்த்தருடைய வார்த்தை, பரிசுத்தமான வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை தான் நம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும், நம் உயிரை வளர்க்கும், நம் ஆத்துமாவை கொழுக்க வைக்கும். அதிகமாய் நல்ல உணவுகளை புசித்தால் நம் உடல் பருமனாகும்.
ஆனால் நம் மனம் பருமனாக வேண்டும். நம்மளுடைய மனம் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்றால் ஆகாரம் புசித்தால் இருக்குமோ? நன்றாக கொழுப்பான நல்ல விலை உயர்ந்த நல்ல உணவுகளை பிடித்த உணவுகளை சாப்பிடும் பொழுது நம் மனம் மகிழ்ச்சி அடையும் அல்லவா? அது போல நம் மனம் சந்தோஷமா இருப்பது போல திருப்தி அடைவது போல நல்ல உணவு இன்றைக்கு நான் சாப்பிட்டேனே, நன்றாக ருசியாய் இருந்த கொழுப்பான பதார்த்தங்களால் செய்யப்பட்ட உணவை நான் சாப்பிட்டேன் என்று சொல்லும் பொழுது நாம் அதை சந்தோஷப்படுவோம். அந்த நாள் நமக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கும் அல்லவா? அது போல நம் ஆத்தும பசியை தீர்த்து அது திருப்தியாக நல்ல கொழுப்பான உணவுகளை கொடுக்க வேண்டும். அதற்கு எப்படி கொடுப்பது? அது என்ன உணவு என்றால் கர்த்தருடைய வார்த்தையாகிய வசனம் தான் அது உணவு. வார்த்தை எங்கே இருக்கிறது? அவர்தான் இயேசு கிறிஸ்து. யோவான் 1 சொல்லுகிறது, 1ஆம் அதிகாரத்தில், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமானது. தேவனிடத்தில் இருந்த வார்த்தை, தேவனாகவே இருந்த வார்த்தை, மாம்ச உருவெடுத்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் அந்த வார்த்தை. அந்த வார்த்தையை நாம் சாப்பிட்டால் நம் ஆத்துமா கொழுப்புள்ளதாகும். கொழுத்து போய் கொழு கொழு என்று இருக்கும். இப்படி ஆண்டவரை சாப்பிடுவது பரிசுத்த ஆவியானவரை நமக்குள் கொண்டு வருவது. வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் தியானிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் ஒருவரே, பிதாவாகிய தேவனும். அதனால் வசனத்தை நாம் தியானிக்க தியானிக்க நம் இருதயம் பரிசுத்தம் அடைகிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்ய ஆரம்பிப்பார். அப்படி செய்யும் பொழுது நம் ஆத்துமா சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு மிக அழகானதாக மாறும். நம் ஆத்துமா ரட்சிக்கப்பட்டவுடன் வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு வைரக்கல்லை போல இருக்கும். நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், வைரமாகி விட்டோம். அது வெட்டி எடுக்கப்பட்ட நிலையில் வைரம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். அது அந்த அளவுக்கு பிரகாசமா இருக்காது. வைரம் தான், அதற்குரிய மரியாதை இருக்கதான் செய்யும். ஆனால் அதை பிரகாசிக்காது. அந்த அளவுக்கு பிரகாசம் இருக்காது. அது பிரகாசிக்க வேண்டும் என்றால் அதை சுத்திகரிப்பார்கள். அதை நெருப்பில் இட்டு எண்ணெயில் இட்டு சுத்திகரிப்பார்கள். பட்டை தீட்டுவார்கள். வைரத்தை அறுத்து வைரத்தால் பட்டை தீட்டுவார்கள். அதில் நகை வியாபாரிகள் நுணுக்கமான வேலைகளை செய்வார்கள். இப்படி செய்து முடித்த பின்பு அந்த வைரத்தை எடுத்து பார்த்தால் வெளிச்சத்தில் பலபலவென்று பயங்கரமாய் மின்னும். அவ்வளவு அழகாக மின்னும் அல்லவா? அது போல நம்ம ஆத்துமா மாற வேண்டும். அதற்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து வேத வசனங்கள் நம் இருதயத்தில் ஏற்றப்பட்டு இப்படி நாம் சுத்திகரிக்கப்பட்டு நம் ஆத்துமாவை வளர்த்து நம் உயிரை வளர்க்க வேண்டும். கர்த்தர் அதைதான் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட அந்த ஆத்துமாவை கொழுப்பாக்கும் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரை, வேத வசனத்தை நாம் எவ்வளவு விலை கொடுத்து பெற வேண்டும் என்றால் இலவசமாக. கர்த்தர் சொல்லுகிறார், இலவசமாய் பெற்றுக் கொள்ளுங்கள். இதற்கு நாம் எந்த விலையும் கொடுக்க தேவையில்லை. நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதை வாங்கி விட்டார். விலை கொடுத்து தம் ஜீவனை கொடுத்து மகா பாடுகளை பட்டு, சிலுவை பாடுகளை பட்டு, இந்த பூமியில் படாத பாடுபட்டு தம் ஜீவனை விலையாக கொடுத்து ரத்தம் சிந்தி சிலுவையில் நமக்காக பலியாகி விட்டார். ஒரு விலையை கொடுத்து விட்டார். ரட்சிக்கப்படுவதற்கு நம்மை பாதுகாக்க அவர் விலையாகி விட்டார். அவர் விலை கொடுத்து விட்டார். நாம் எதுவும் இனி கொடுக்க தேவையில்லை. நாம் இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? என்ன விலை கொடுக்க வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? ஒன்றும் செய்ய தேவையில்லை. ₹1 பணம் செலவழிக்க தேவையில்லை. ஒரு சிறு பிரயாசமும் நாம் பட தேவையில்லை. முழங்காலில் நின்று 3 நாள் ஜெபித்தால் தான் உங்களுக்கு ரட்சிப்பு என்று ஆண்டவர் சொன்னாரா? இல்லை. ரட்சிக்கப்பட்ட பின்பு நாள் கணக்காக நாம் முழங்காலில் நின்று ஜெபிக்க வேண்டும். முழங்காலில் நின்று ஜெபிக்காமல் இருக்கவே கூடாது. நிச்சயமாக ஜெபிக்க வேண்டும். ஜெபம்தான்
கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆணிவேர். ஆனால் முழங்காலில் நின்று ஜெபித்து விட்டால் ரட்சிப்பு கிடைத்துவிடும் என்று சொன்னால் யார் வேண்டும் என்றாலும் முழங்காலில் நின்று நல்ல பலசாலிகள் நின்று ரட்சிப்பை பெற்றுக் கொள்வார்கள். அப்படி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்? இல்லையே. இலவசமாய் நம் மனதால் விரும்பினால் போதும். முழங்காற்படியிட முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை. கர்த்தரை நோக்கி ஜெபிக்க முடிந்தால் போதும். மனம் இருக்கிறது ஜெபிக்க என்றால் அதையே பார்த்து ஆண்டவர் நம்மை ரட்சித்து விடுவார். அவரை நேசிக்கிற இருதயம் இருந்தால் போதும். முழங்காலில் நின்று ஜெபிப்பது, மணிக்கணக்காக ஜெபிப்பது என்பது மிகப்பெரிய வரம். கர்த்தர் நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கும்படி வேண்டிக் கொள்ள வேண்டும். அப்படி நாம் ஜெபிக்கவும் வேண்டும். ஜெபம்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஜீவனாய் இருக்கிறது. வேத தியானமும் ஜெபமும் இரு கண்கள் போல, இரண்டும் ஒன்றுதான். ஒரு நாணயத்தின் இரு பக்கம் போல, இரண்டும் சேர்ந்தால்தான் ஒரு முழுமை பெறும். வேத வசனத்தை தியானிப்பது என்பது அதிக நேரம் செலவழிக்க வேண்டும். நமக்கு தேவையானதை ஒரு 5 நிமிடத்தில் ஜெபித்து கர்த்தரிடத்தில் சொல்லிவிட்டு அதிக நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு நாம் காத்திருக்க வேண்டும். இது விண்ணப்ப ஜெபத்திற்கு. அந்நிய பாஷையில் ஜெபிப்பதற்கு மணிக்கணக்காக ஜெபிக்க வேண்டும். யுத்த ஜெபம் செய்வதற்கு அதிக நேரம் ஜெபம் செய்ய வேண்டும். சோம்பேறித்தனப்படக்கூடாது. ஜெபம் எவ்வளவு அதிகமாகிறதோ, வேத தியானம் எவ்வளவு அதிகமாகிறதோ அந்த அளவுக்கு நல்லது. ஆனால் ரட்சிக்கப்படுவதற்காக நாம் இதை செய்வதில்லை அல்லவா? ரட்சிக்கப்பட்ட பின்புதான் நாம் இதை செய்கிறோம். ரட்சிப்பு என்பது நமக்கு இலவசமானது. கர்த்தர் இதைதான் இது செய்யும். இன்னொரு காரியம் என்ன சொல்கிறார் என்றால், பிரயோஜனமற்றவைகளுக்கு நீங்கள் ஏன் உங்கள் உழைப்பை செலவழிக்கிறீர்கள்? நான் கடவுளை தேடப் போகிறேன் என்று அங்கும் இங்கும் அலைந்து தெரிந்து பாவ மன்னிப்பை பெறுகிறேன் என்று எங்கு போய் மூழ்கலாம் என்று தேடி அலைய தேவையில்லை. நம் நல்வாழ்வு பெற வேண்டும், நம் ஆத்மா பசி தீர வேண்டும் என்றால், நம் உயிரின் பசி நீங்க வேண்டும், நாம் திருப்தி அடைய வேண்டும் என்றால் ஆண்டவரை நோக்கி பார்த்தால் போதும். நம் இருதயத்தால் நினைத்தால் போதும். கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை மீட்டுக் கொள்வார். அவரை நேசித்து அவரை மனதால் ஏற்றுக்கொண்டால் போதும். அதைதான் இந்த வேதவசனம் சொல்லி, மாய்மாலங்களை நம்பி போகாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே ரட்சகர். அவரிடம் வந்துவிட்டால் நாம் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளலாம். இந்த ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு பொருள் பாதுகாப்பு, காப்பது என்று பொருள். எதிலிருந்து பாதுகாப்பது? அக்னி கடலில் இருந்து காப்பாற்றப்படுவது. ரட்சிப்பு என்றால் அக்னி கடலுக்கு போகாமல் பரலோகத்திற்கு, சொர்க்கத்திற்கு போக போகிறோம் என்று பொருள். ரட்சிக்கப்பட்டவர்கள் என்றால் கடவுளோடு போய் வாழப் போகிறவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இந்த உலகத்தில் நம் வாழ்நாள் முடிந்த பின்பு கர்த்தரிடத்தில் போய் நிரந்தரமாய் வாழப்போகிறோம் என்பதே பொருள். பாவத்திலிருந்தும் பாவத்திற்கேற்ற தண்டனைகளில் இருந்தும் விலக்கப்பட்டு நாம் பாதுகாக்கப்படுகிறோம். அதைதான் ரட்சிப்பு என்று சொல்வது. நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் செழிப்பாகும். நல்ல உணவு சாப்பிட்டது போல, ருசியுள்ள உணவை சாப்பிட்டது போல நம் ஆத்துமா மகிழ்ச்சி அடையும். அப்படி என்றால் நலமானதை சாப்பிடுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனமாகிய வேத வசனத்தை சாப்பிடுங்கள். சரி, இந்த வசனங்களில் வசனம் என்ற வார்த்தை கொடுக்கப்படவில்லை. ஆனால் இது இந்த உணவிற்கு வசனம் என்ற பொருள் எங்கு வருகிறது என்றால் பின்னோக்கி வருகிறது. இதை எப்படி வசனம் என்று சொல்லுகிறோம் என்றால், கர்த்தர் அடுத்த வசனத்தை சொல்லுகிறார், உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். ஆத்துமா எந்த வழியாக சாப்பிடுகிறது? காது வழியாக. நாம் சாதாரணமாக வாய் வழியாக சாப்பிடுவோம். ஆத்துமா காது வழியாக சாப்பிடுகிறது என்றால், காது எப்படி சாப்பிடும்? காது எதை ஏற்றுக்கொள்ளும்? வார்த்தைகளை, சத்தத்தை, கர்த்தருடைய வார்த்தைகளை. ஆத்துமா வேத வசனத்தை கேட்டு அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஆத்துமா பிழைத்துக் கொள்ளுகிறது. சரீரத்திற்கு வாய் நம்முடைய வாய், ஆத்துமாவுக்கு வாய் காது. காது வழியாய் கேட்டுதான் அது பலன் அடைகிறது.
மங்கள வார்த்தைகள், சுபமான வார்த்தைகள், நல் வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள் வேத வசனம். வேத வசனம் எப்படிப்பட்டது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சங்கீதம் 119ஆம் அதிகாரம், வேதாகமத்திலேயே இருக்கிற மிகப்பெரிய அதிகாரம் அதுதான். அந்த அதிகாரம் முழுவதும் வேத வசனத்தின் அருமையை சொல்லப்பட்டிருக்கிறது. படித்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தாவீதுக்கு அருளின நித்தியமான கிருபைகளை உங்களுக்கு அருளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தாவீது ராஜாவுக்கு நித்திய கிருபையாக கர்த்தர் எதை கொடுத்தார்? ராஜரீக அழைப்பு. ராஜரீகம் தான். தாவீது ராஜாவோடு கர்த்தர் செய்த உடன்படிக்கை, உன் சந்ததியில் எப்பொழுதும் எனக்கு, அதாவது இஸ்ரவேலை ஆளும் ராஜா உன் சந்ததியில் எப்பொழுதும் இருப்பார்கள். என் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு நடந்தால், அதான் உடன்படிக்கை. இப்படி நடந்து கொண்டு வந்தால் எந்நாளும் இராமல் போக மாட்டார்கள். அதாவது தாவீது ராஜாவின் சந்ததியார் கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வசனத்தின்படி வாழ்ந்தால் அவர்கள் சந்ததியில் கர்த்தரை, அதாவது இஸ்ரவேலை ஆளும் ராஜா இல்லாமற் போவதில்லை, எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பார் என்று வேத வசனம் சொல்லி இருக்கிறது. ஆனால் அப்படி அவர்கள் நடக்கவில்லை. சாலமோன் ராஜா காலத்திலும் அவர்கள் பிரிந்து விக்கிரக ஆராதனைக்கு போய்விட்டார்கள். அதனால் இஸ்ரவேல் தேசம் உடைக்கப்பட்டது. சரி, ஆனால் அவருக்கு, தாவீது ராஜாவுக்கு கர்த்தர் செய்த உடன்படிக்கை அதுதான். என் வார்த்தைகளை கை கொண்டு நடந்தால், என் வசனத்தின்படி வேதாகமத்தின்படி நடந்தால் நான் நித்திய ராஜரீகத்தை உன் சந்ததிக்கு தருவேன். நிரந்தரமான ராஜாங்க பொறுப்பு. தலைமுறை தலைமுறையாக இஸ்ரவேலை ஆளும் ராஜா உங்களிடத்தில் இருப்பார் என்று சொன்னார். இதே அழைப்பை கர்த்தர் நமக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். இந்த காரியம் எதை குறிக்கிறது என்றால், நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் கர்த்தர் மாற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். ராஜரீக ஆசாரிய அழைப்பு. இதுதான் மெல்கிசேதேக்கின் அழைப்பு. அவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இது யாரை குறிக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இந்த உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவோடு, ஆண்டவராகிய இயேசு பிறப்பதற்கு 700 வருடங்களுக்கு முன் சொல்லப்பட்ட இந்த வார்த்தையானது கிறிஸ்துவின் பிறப்பை குறித்தும் சிலுவை மரணத்தை குறித்தும் நமக்காக அவர் பலியாக போவதை குறித்தும், அவர் மூலமாய் அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நாம் பூசித்து நாம் ரட்சிப்பை, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள போகிறோம் என்ற திருவிருந்தின் அடையாளத்தை குறித்தும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நித்திய உடன்படிக்கை என்று சொல்லும் பொழுது இது திருவிருந்தை குறிக்கிறது. திருவிருந்து அடையாளமாக செய்யப்படுகிறது. அதன் பொருள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் புசிப்பது. அதற்கு அடையாளமாக அப்பமும் திராட்சரசமும் ஏற்றுக்கொள்வது. இதோ அவரை ஜன கூட்டங்களுக்கு அதிகாரியாகவும், ஜன கூட்டங்களுக்கு அதிகாரி அவராக வரப்போகிறார். ஜன கூட்டங்களுக்கு சாட்சியாகவும், ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், நம்முடைய ஆண்டவர், நம்முடைய அதிபதி, நம்மை ஆளுகை செய்கிறவர் கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தர் என்ற வார்த்தை மேனேஜர் என்று சொல்வது போன்ற ஒரு பொருள். எல்லாவற்றையும் நம்மை ஆளுகை செய்யும் பொறுப்பை பெற்றவர். அவர்தான் நமக்கு ராஜாவா இருந்து நம்மை ஆளுகை செய்கிறார். அதன் பொருள்தான் அது. அதை தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதிபதியாகவும் நமக்கு தலைவராகவும் அவர் இருக்கிறார். அவரே நம் தலைவர். இப்படி ஒரு உடன்படிக்கை உன்னோடு கூட செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புதிய உடன்படிக்கை வரப்போகிறது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற திருவிருந்து என்னும் உடன்படிக்கை. இது அடையாளமாய் செய்யப்படுகிறோம். திருவிருந்தில் புசிக்கப்படும் அப்பமும் திராட்சரசமும் சிலுவையில் மரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் இரத்தத்தையும் இருக்கிறது. அதை நாம் பானம் பண்ணும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தோடு இணைக்கப்பட்டு அவருடைய பரிசுத்தத்தில் பங்கு பெற்று நாம் நித்திய ஜீவனை அடைகிறோம். இதைதான் இந்த வேதவசனம் சொல்லுகிறது. இதற்கு அடுத்ததாக இஸ்ரவேல் தேசத்தை குறித்து கர்த்தர் ஒரு வார்த்தை பேசுகிறார். இதோ நீ அறியாதிருந்த ஒரு ஜாதியை வரவழைப்பாய். இஸ்ரவேலிடம் கர்த்தர் சொல்கிறார், நீ அறியாமல், இதுவரை தெரியாமல் இருந்த ஒரு ஜாதி உன்னிடத்தில் வரும், அதை நீயே வரவழைப்பாய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் அந்த ஜாதி உன்னிடத்தில் ஓடி வரும். ஆண்டவர் பிறந்த தேசம், ஆண்டவருடைய ஜனங்கள்
இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள் கடைசி காலத்தில் இஸ்ரவேலரோடு சேர்வார்கள், இஸ்ரவேல் தேசத்திற்கு போவார்கள் என்பதை தீர்க்க தரிசனமாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 2700 வருடங்களுக்கு முன்பாக அது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் இஸ்ரவேல் தேசத்தை சென்று பார்த்து வருகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்தும் இஸ்ரவேலர்கள் என்றால் யார் என்றும் தெரிந்தும் வைத்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய மேன்மையானது இஸ்ரவேல் தேசத்திற்கு. எல்லோரும் நாம் எதற்காக இஸ்ரவேல் தேசத்திற்கு ஓடுகிறோம்? கர்த்தரின் நாமத்தின் நிமித்தம். கர்த்தர் பிறந்த ஊர், கர்த்தர் பிறந்த தேசம், கர்த்தருடைய ஜனங்கள் வாழும் தேசம் என்று நாம் நேசித்து ஓடுகிறோம். அதைதான் இங்கு சொல்லுவோம். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். இஸ்ரவேல் தேசத்தையும் யூதர்களையும் இஸ்ரவேலர்களையும் கர்த்தர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்களும் இஸ்ரவேலர்கள் தான். பல ஆண்டுகளுக்கு முன்பாக, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக உலகம் எங்கும் இஸ்ரவேலர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். எகிப்திற்கு சென்று பழகி பெருகியது போல உலகெங்கும் சிதறடிக்கப்பட்டு பழகி பெருகி இருக்கிறார்கள். அவர்கள்தான் கடைசி காலத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவர்கள் என்ற பெயரில் இஸ்ரவேலர்கள் மீண்டும் கர்த்தரிடம் திரும்பி இருக்கிறார்கள். அப்படி திரும்பியவர்கள் தான் நாமெல்லாம். கர்த்தரை கண்டடையத்தக்க நேரத்தில் அவரை தேடுங்கள். அவரை எப்பொழுது பார்க்க முடியுமோ அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரட்சிப்பு நமக்கு கிடைக்கிற நேரம், நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நாம் கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். போனால் வராது, காலம் மட்டும்தான். இதையும் பெற்றுக்கொள்ளலாம், காலம் திரும்பி வராது. வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, கர்த்தருடைய நாமம் நமக்கு அறிவிக்கப்படும் பொழுது உடனே ஏற்றுக்கொள்வது நமக்கு நல்லது. கர்த்தரை அண்டிக் கொள்ள வேண்டும். ஆபத்துக்கு தப்பித்துக் கொள்ளலாம், அக்னி கடலுக்கு தப்பித்துக் கொள்ளலாம். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் நம் பக்கத்தில் வரும்போது அவரை ஓடி போய் கூப்பிடுங்கள். அவரோடு சேர்ந்து கொள்ளுங்கள். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஏற்றுக்கொள்கிறவர்கள் மகா ஞானிகள். அவர்கள்தான் அதிர்ஷ்டசாலிகள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு திரும்ப கடவன். துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்ப கடவன். அவன் வாழ்க்கையின் பாதையை மாற்றட்டும், அவன் மனம் திரும்பட்டும். அக்கிரமக்காரன் தன் இருதயத்தின் நினைவுகளை சுத்திகரித்துக் கொள்ளட்டும், தீமையை அகற்றி போட்டு பரிசுத்தம் அடையட்டும். அப்படி என்றால் பாவிகள் மனம் திரும்புங்கள் என்று கர்த்தர் அழைக்கிறார். மனம் திரும்புதலை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் துவங்கியதும் முதலில் அவர் பிரசங்கித்ததை மனம் திரும்புங்கள் என்றுதான். மனம் திரும்புதலை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள், வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று 2700 வருடங்களுக்கு முன்பாக, ஆண்டவர் பிறப்பதற்கு 700 வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமாய் இருக்கிறது கர்த்தர் தந்த வார்த்தை. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அப்படி கர்த்தரிடமாய் மனம் திரும்பி வரும் பொழுது கர்த்தர் மனதுருகுவார். மனதுருக்கமுள்ள தேவன் அவர். நம் பாடுகளை அறிந்தவர், நம் வேதனைகளை அறிந்தவர். நாம் மனம் திரும்பி அவரோடு போகும்போது, அவரை திரும்பி பார்க்கும் பொழுது, அவரை அண்டிக் கொள்ளும் பொழுது அவர் நம்மேல் மனதுருகி நம்மை ஏற்றுக்கொள்வார். அவருடைய மனதுருக்கம் மிகவும் பெரியது. நம் வலிகள், நம் பாடுகள், நம் நிந்தைகள் இதையெல்லாம் பார்த்து மனதுருகுகிற தேவன், அன்பு நிறைந்த தேவன். அவர் நம்மை பார்த்து மனதுருகி நம்மை ஏற்றுக்கொள்வார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், வேறெங்கும் போகக்கூடாது. நம் தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். பாவிகள் மனம் திரும்ப வேண்டும். பாவத்தை விட்டு ஒழித்து பரிசுத்தமாய் மனம் திரும்புவோம். எத்தனை பாவம் இருந்தாலும் அதையெல்லாம் மன்னிக்க அவர் மனதிரும்புகிற தேவனாய் இருக்கிறார். அவர் மன்னிப்பதற்கு தயை பெருத்திருக்கிறார். பெரிய தயவு அவரிடத்தில் இருக்கிறது. மிகவும் தயவு காட்டுவார். நிச்சயம் மன்னிப்பார். மனம் திரும்பி அவரிடம் சேர்ந்து கொள்வோம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகளும் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, நான் நினைப்பது போல நீங்கள் நினைப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய நினைவு மிகவும் உன்னதமானது, உயர்ந்தது. பெரிய காரியங்களை கர்த்தர் நினைக்கிறார்.
நாமோ சிறிய சிறிய காரியங்களையே நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இதுதான் நிகழ்வு, நிஜம் இதுதான். உன் வழிகள் என் வழிகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே போல நாம் போகும் வழி ஒரு பாதையா இருக்கிறது. ஆனால் அது கர்த்தருடைய வழி அல்ல. சரி, அப்படி என்றால் இதன் பொருள் என்ன? பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, வானம் அல்ல வானங்கள், பல வானங்கள் உண்டு. வேதாகமத்தில் 3ஆம் வானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு மேல் எத்தனை இருக்கிறது என்று சொல்லப்படவில்லை, தெரியாது. ஆனால் வானங்கள் இருக்கிறது. பூமிக்கும் வானங்களுக்கும் உள்ள தூரம் எவ்வளவு இடைவெளி இருக்கிறதோ, எவ்வளவு தூரம் இருக்கிறதோ, அவ்வளவு வித்தியாசம் இருக்கிறதாம் கர்த்தருடைய நினைவுகளுக்கும் நம்முடைய நினைவுகளுக்கும். அப்படி என்றால் நாம் சிறிய காரியங்கள், அற்பமான காரியங்களையே நினைத்துக் கொண்டிருப்போம். இன்று இவர் யார் என்ன சொன்னார், இன்று இந்த வேலை என்ன ஆயிற்று, இப்படி சின்ன சின்ன காரியங்களை நம்முடைய மனிதர்கள் நம்ம 6 அடி 5 அடி இருக்கிறோம். நம்முடைய அளவுக்கு தான் நாம் யோசிப்போம். நம்முடைய சின்ன புத்தி, அவ்வளவுதான். நம் சிறிய அறிவு உடையவர்கள் அல்லவா? அதுதான் நமக்கு தெரியும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் பெரியதா, என்னுடைய நினைவு வானம் அளவுக்கு பெரியது, நீங்கள் நினைப்பது பூமி அளவுக்கு. இவ்வளவு இடைவெளி இருக்கிறது. அப்படி என்றால் மிகப்பெரிய காரியங்களை கர்த்தர் ஏதோ செய்ய போகிறார். இதைதான் அதிகமாய் நாம் தியானிப்பது. பரலோகத்தில் போய் வாழும் பொழுது இந்த உலகத்தில் நாம் பட்ட பாடுகள் எல்லாம் ஒரு விஷயமே இல்லை என்று நமக்கு தோன்றும். அந்த அளவுக்கு கர்த்தர் பெரிய நன்மைகளை நமக்கு வைத்திருக்கிறார். அதுதான் அவ்வளவு உயர்ந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் என்னமோ சிறிய காரியங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். பரலோகத்தில் நமக்கு ஆச்சரியங்களும் அற்புதங்களும் மிகவும் பெரியதா இருக்கிறது. சின்ன சின்ன காரியங்களை நினைத்தே நாம் சந்தோஷப்பட்டு குதூகலிக்கிறோம். ஆனால் அங்கு பெறப்போகிற காரியங்கள் நம் கற்பனைக்கும் எட்டாதது. அந்த அளவுக்கு பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நமக்கு வேதாகமத்தில் சொல்லப்பட்டதை பரலோகத்தை குறித்து ஒரு சில சின்ன சின்ன காரியங்கள் தான், அதிகமாய் சொல்லப்படவில்லை. நாம் இங்கு படுகிற பாடுகளை நினைத்து நாம் பெரியதாய் நினைத்துக் கொள்கிறோம். அல்ல, கர்த்தர் மிகப்பெரிய நன்மைகளை நமக்கு வைத்திருக்கிறார். அதற்கு ஒப்பானது அல்ல நாம் படுகிற பாடுகள். இந்த உலகத்தில் எவ்வளவு பாடுபட்டாலும் அது மிக சிறியது. அதற்கு எண்ணில் அடங்காத அளவுக்கு பெரிய நன்மைகளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகள் அல்லவா? தம் பிள்ளைகளை அவர் மிக சிறந்த உயர்ந்த இடத்தில் தான் வைப்பார். அவர் நல்லவர். பூமிக்கும் வானத்திற்கும் எவ்வளவு உயரம் இருக்கிறதோ, எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது, பூமியை விட வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ, அது போல உங்கள் நினைவுகளையும் உங்கள் வழிகளையும் விட என் நினைவுகளும் என் வழிகளும் உயர்ந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். மிகவும் உயர்ந்தது கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம். மழையும் உறைந்த மழையும், மழை, ஆலங்கட்டி மழை, பனி, இவையெல்லாம் வானத்திலிருந்து பூமிக்கு வருகிறது. மழையாக வந்து தண்ணீராக ஆறாக ஓடி பூமியை எல்லாம் நனைத்து செடி கொடிகளை எல்லாம் முளைக்க செய்து வளர்த்து காய்க்க செய்து பூக்க செய்து அந்த தண்ணீர் பாய்ந்து அது கடைசியில் கடலில் சேர்கிறது. வானத்திலிருந்து புறப்பட்டு வந்து அது பூமியில் நல்ல காரியங்களை செய்து முடித்து கடலில் கலக்கிறது. அது போல கர்த்தருடைய வசனமும் கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டு நம்மிடத்தில் வந்து அப்படியே போய்விடாது. மிகுந்த நன்மைகளை செய்து விட்டுதான் அந்த வார்த்தைகள் போகும். மழையை போல கர்த்தருடைய வார்த்தை, அது நல்ல பலனை நமக்கு கொடுக்கும், நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். வேத வசனங்கள் அவ்வளவு வல்லமை உடையது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைகளும் வசனங்களும் மனிதனின் வார்த்தைகளும் எழுதுகிறது படிக்கிறது எல்லாம் தனித்தன்மை உடையது, அது வேறு. வேத வசனம் என்பது கர்த்தருடைய வார்த்தை, அது வேறு. இரண்டும் ஒன்று என்று நினைக்க கூடாது. அது வல்லமையுடையது. கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தைகள். நாம் பேசும் வார்த்தையில் ஜீவன் இருக்காது. வார்த்தை தான் இருக்கும், பொருள் இருக்கும், கருத்து இருக்கும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கும், அது செயல்படும். மழை பூமியில் பயிரை முளைக்க பண்ணுவது போல கர்த்தருடைய வசனமும் செயல்படும். கர்த்தர் ஒரு இடத்தில் அழிவை கட்டளையிட்டால் அந்த இடத்தை அந்த வார்த்தை வரும் பொழுது, தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது அது அழிவை கொண்டு வந்து விட்டுதான் அது போகும். அதே போல ஒரு மனிதனை பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது
அவருடைய வார்த்தை, தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லப்படும் பொழுது அந்த ஆசீர்வாதம் நிச்சயம் வந்தே தீரும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தால் அந்த வார்த்தை அப்படியே நடக்கும். நடந்துதான் அந்த வார்த்தை நம்மை விட்டு கடந்து போகும். அதைதான் இங்கு சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை வெறுமையாய் அவரிடத்திற்கு திரும்பாது. அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அந்த வார்த்தையானது நான் சொல்லிய விரும்பியதை செய்து, அந்த வார்த்தை நான் சொல்லியதை விரும்பியதை செய்து முடித்து அந்த காரியத்தை நிறைவேற்றி முடித்து அதன் பின்பே என்னிடத்தில் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு கம்பீரமாய் கொண்டு போகப்படுவீர்கள். இஸ்ரவேலர்கள் பாபிலோனிலிருந்து புறப்பட்டு கம்பீரமாய் இஸ்ரவேலுக்குள் வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் அவர்கள் திரும்பி வருகிற செயலை சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இது இந்த வசனம் இந்த காலத்திற்கும் பொருந்தும், எல்லா காலத்திற்கும் பொருந்தும். நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தில் பரலோகத்தை சேர்வதை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. கம்பீரமாய் சந்தோஷமாய் நாம் கர்த்தரிடத்தில் போய் சேருவோம். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் கை கொட்டி வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும், கம்பீர சத்தம் போடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரங்கள், மலைகள், பர்வதங்கள் எல்லாம் கைத்தட்டி ஆர்ப்பரித்து நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளை, காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி முளை, மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். அது கர்த்தருக்கு புகழ்ச்சியாக இருக்கும், நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். இஸ்ரவேல் தேசம் செழிப்பாய் இருக்கும் என்று பொருள். உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரை விசுவாசித்திருக்கிற விசுவாசிகள், அவர்கள் சந்தோஷமாய் கம்பீரமாய் இருப்பார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு செழிப்பாய் இருப்பார்கள் என்று பொருள். அவர்கள் வாழ்க்கை செழித்திருக்கும், நீதியின் பாதையில் இருக்கும், பரிசுத்த வாழ்வு அவர்களுக்கு கிடைக்கும் என்று பொருள். கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்தவான்களாய் மாறி கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக மறுரூபமாக்கப்பட்டு கொண்டு போகப்படுவார்கள். அதன் பொருளாய் இருக்கிறது. இப்படியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு என்றென்றைக்கும் உண்டு. ரட்சிப்பை குறித்து இந்த வேதாகமம் மிக தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா. ஏசாயா 56ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை. கர்த்தருடைய வசனத்தை தியானித்து அதை கை கொண்டு வாழ்கிற எல்லா மனிதர்களுக்கும் கர்த்தர் தரும் ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தில் குறிப்பிட்டு சரீரத்தில் குறைபாடு உள்ளவர்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள் இப்படிப்பட்டவர்களை குறித்தும் இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்களா, பரலோகத்திற்கு போக முடியுமா என்பது பற்றியும் இந்த செய்தியில் கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கை கொண்டு நீதியை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். நியாயம், நீதி என்றால் ரூல்ஸ் என்று சொல்லலாம், சட்ட திட்டங்கள். இந்த காரியம், இது ஒவ்வொரு காரியத்தை குறித்தான கர்த்தருடைய சட்ட திட்டங்கள். அதாவது 10 கட்டளைகள் நீதியாய் இருக்கிறது, நீதியின் காரியங்கள். அதை பற்றின விளக்கமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. நியாயம் என்பது எந்த சூழ்நிலையில் எதை செய்ய வேண்டும் என்று சொல்வது நியாயமாய் இருக்கிறது. நீதி, நியாயம் ஒரே பொருளுள்ள வார்த்தைகள் தான். அதில் சின்ன சின்ன மாற்றங்களாக வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சிறு மாற்றம் மட்டுமே. நீதி என்றாலும் நியாயம் என்றாலும் ஒன்றுதான். நீதிக்குள் தான் நியாயமும் அடங்குகிறது. நீதி என்றால் சட்டமாக சொல்வது, திருடாதே என்று சொல்வது நீதி. எந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட நிலையில் நீ திருடக்கூடாது என்று விளக்கமாக சொல்வது நியாயப்பிரமாணம். இதான் நியாயம் என்று சொல்லலாம். அப்படியாக நாம் மனதில் நிர்ணயித்துக் கொள்ளலாம். 2 வார்த்தைகளும் ஒரே பொருள் உள்ளவைதான். சரி, நம்முடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி சில காரியங்கள் நீதியாய் இருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற நீதிதான் நியாயம் என்று சொல்லப்படுகிறது. உதாரணத்திற்கு ஆபிரகாம் ஐயா
ஈசாக்கை மோரியா மலையில் பலி கொடுக்க சென்றார். கொலை செய்வது, மனித கொலை செய்வது பாவம். ஆனால் கர்த்தர் கட்டளையிட்டதும் அவர் கொல்ல சென்றார். கர்த்தர் அதை தடுத்து நிறுத்திவிட்டார் என்றாலும், ஆனால் அவர் கொலை முயற்சி செய்தார் என்று நாம் சொல்லலாம் அல்லவா? அது தவறா இருக்குமா என்றால் நிச்சயமாக அது தவறும் இல்லை, பாவமும் இல்லை. எந்தவித தவறான காரியமாகவும் நாம் அதை நினைக்க தேவையில்லை. ஏனென்றால் கர்த்தர் கட்டளையிட்டால் அது எல்லாம் நியாயம்தான். முதல் காரணம். இன்னொன்று, எலியாயா ஒரே நாளில் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரை கொன்று போட்டார். கர்த்தர் கட்டளையிட்டார், அவர் செய்தார். அவர்களெல்லாம் மனிதர்கள் தானே. உடனே எலியாயா கொலை செய்தார், அவர் 10 கட்டளைகளில் ஒன்றை மீறி விட்டார் என்று சொல்ல முடியுமா? இல்லை. அது கர்த்தர் கட்டளையிட்டால் அது சரியா இருக்கும். ஏனென்றால் அவர்கள் மனிதர்களாய் இல்லை, அவர்கள் பொல்லாத ஆவி பிடித்தவர்களாய் இருந்தார்கள். அது மட்டுமல்ல, ஆதி காலத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்து சட்டதிட்டங்கள் வேறு, புதிய ஏற்பாட்டுக்கு சட்டதிட்டங்கள் வேறு. அந்த காலத்தில் பொல்லாத ஆவிகளை வெளியேற்ற வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் நாமம் கொடுக்கப்படவில்லை. அதனால் அந்த காலத்தில் அந்த மனிதனை கொன்றால்தான் அந்த பாவம் வெளியேறும். அதனால்தான் அந்த காலத்தில் மிருகங்களை பலி செலுத்தி, மிருகங்கள் மூலமாக பாவ நிவர்த்தி செய்யப்பட்டது. மிருகங்களை கர்த்தருக்கு பலியாக செலுத்தி. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு நாம் அதை செய்ய தேவையில்லை. ரத்தம் சிந்துதல் இல்லை. எந்த மிருகத்தையும் மனிதனையும் கொலை செய்ய தேவையில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்தினால் எல்லா சாத்தானும் அழிந்து போவான். அதனால் அந்த காலத்தில் அவர் செய்தார் என்று இந்த காலத்தில் நாம் செய்ய போனால் அது நமக்கு பாவமாகிவிடும். இதுதான் நீதி என்பது. ஒரு கொலை செய்யாதே என்றால் கொலை செய்யாதே, அது நீதி. நியாயம் என்றால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தருடைய கட்டளைகளின்படி செய்ததால் எலியா செய்தது தவறில்லை. புதிய ஏற்பாட்டு காலத்தில் அதை நாம் செய்யக்கூடாது. ஆனால் அதே வேலையை கொலை செய்யாமல், ஒரு மனிதனை பிசாசு பிடித்திருக்கிறது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெனசரேத்து ஒரு மனிதனிடத்தில் பிசாசு பிடித்தவன் வந்தான். அந்த இடத்தில் கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லி அவனை விரட்டி விட்டார். கொல்லாத சாத்தானை விரட்டி அந்த மனிதனுக்கு விடுதலை கொடுத்தார். அந்த மனிதன் கொல்லப்பட தேவையில்லை அல்லவா? அதுதான். அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்கும் பொல்லாத ஆவிகள் வெளியேற்றப்படுகிறது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் கெனசரேத்து சம்பவத்திலும் எலியாயா பாகாலின் தீர்க்கதரிசிகளை கொன்று அங்கும் ஆவிகள் வெளியேற்றப்படுகிறது. இரண்டும் நியாயம்தான். அந்த நிலைக்கு அது சரி, இந்த காலத்திற்கு இது சரி. இதுதான் நியாயம். இந்த இரண்டு சம்பவங்களிலும், கெனசரேத்து சம்பவத்திலும் எலியாயா பாகாலின் தீர்க்கதரிசிகளை கொன்ற சம்பவத்திலும் செயல்கள் வெவ்வேறு. ஆனால் முடிவு, அதனுடைய பிரதிபலன் ஒன்றுதான். இங்கும் பொல்லாத ஆவிகள் வெளியேற்றப்பட்டது, அங்கும் பொல்லாத ஆவிகள் வெளியேற்றப்பட்டது. அதனால் இது நீதியா இருக்கிறது. பொதுவாக சொன்னால் இது நீதி. இதை நாம் சரியாக புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். கர்த்தருடைய வசனங்கள் எப்பொழுதும் முரண்பாடா இருக்காது. முரண்பாடு போல தோன்றும். சிலர் முரண்பாடாக கேள்விகள் கேட்கலாம். எங்குமே வேத வசனம் முரண்பாடு உள்ளது அல்ல. முரண்பாட்டிற்கு வேலையே இல்லை. வேத வசனங்கள் எப்பொழுதும் அருவி நீர் கொட்டுவது போல. அருவி நீர் மேலிருந்து, மலையிலிருந்து கீழே கொட்டும். அது ஒரே திசையை நோக்கி கொட்டும். ஏராளமான நீர், அதனால்தான் அருவி என்று சொல்லுகிறோம். மிகப்பெரிய அளவில் அந்த அருவி கொட்டும். ஆனால் அதில் ஒரே ஒரு லிட்டர் தண்ணி அல்லது ஒரு டம்ளர் தண்ணிக்குள்ள அது எதிர் திசையில் போகாது. எல்லா தண்ணீரும் ஒரே திசையில் தான் வரும். அவ்வளவு தண்ணீர் இருந்தாலும் கொஞ்சம் கூட எதிர் திசையில் போகாமல் நேராக ஒரே திசையை நோக்கிதான் வரும். புவியீர்ப்பு விசையினால் அப்படி நேராக வருகிறது. அது போல கர்த்தருடைய வசனங்கள் எப்பொழுதும் ஒரே திசையை நோக்கிதான் செல்லும். முரண்பாடுகள் கிடையாது. நாம் முரண்பாடுகளாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. இன்னும் சற்று தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அருவியில் உள்ள நீர் எப்படி போகிறதோ அது போல கர்த்தருடைய வேத வசனத்தின் கருத்து, சாராம்சம் நேராக ஒரு திசையை நோக்கி செல்லும். ஆனால் வேத வசனத்தின் வார்த்தைகள்
2 கரைகளாக இருந்து அந்த கருத்தை நடுவே இழுத்து செல்லும். அப்படி என்றால் ஒரு வசனம் இந்த கரையையும் அந்த ஒரு வசனம் இன்னொரு கரையையும் காட்டும். இந்த இரண்டையும் சேர்த்து பார்க்கும்போது நடுவில் உள்ள கருத்து சாராம்சம் கிடைக்கும். அந்த எசன்ஸ் நமக்கு கிடைக்கும். கர்த்தர் சொல்ல வருகிற காரியத்தை ஆழம் கிடைக்கும். என் ரட்சிப்பு வரவும் என் நீதி சமீபமாய் இருக்கவும் என் நீதி வெளிப்பட சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். என் ரட்சிப்பு வரப்போகிறது, என் நீதி வெளிப்பட சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இது ஏசாயா தீர்க்கதரிசியின் காலத்தில் சொல்லப்பட்டது. 700 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகை. கர்த்தர் குழந்தையாய் பிறக்க வந்த போது அவர் வரப்போகிறார் என்ற செய்தியை சொன்ன வசனமாய் இருக்கிறது. என் நீதி சமீபமாய் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக நீதியை நிறைவேற்ற பரிசுத்த பலியாய் தம்மை ஒப்பு கொடுத்து நீதி நிறைவேற்ற இதோ வரப்போகிறார், சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 700 வருடங்களுக்கு முன்பாக சமீபமாய் இருக்கிறது என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில் உள்ள மனிதர்களுக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிற செய்தி. என் நீதி வெளிப்பட போகிறது, மிக சமீபமாய் இருக்கிறது, ரட்சிப்பு வரப்போகிறது. என் ரட்சிப்பு என்று சொல்லும் போது கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு வரப்போகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் முதல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சாத்தானை நோக்கி சொல்லுகிறார், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று மறுசரிப்பத்தை பார்த்து சொல்லுகிறார். அவர் என்ற வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இந்த சம்பவம் நடைபெற 3500 வருடங்கள் ஆனது. 3500 வருடங்களுக்கும் மேலாக ஆன பின்புதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அவர் பிறப்பதற்கு 700 வருடங்களுக்கு முன்பாக, அதாவது சுமார் 2500 வருடங்கள் முதல் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டு 2500 வருடங்கள் கழித்து அந்த தீர்க்க தரிசனத்தின் வெளிப்பாடாக அடுத்த தீர்க்க தரிசனம் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்படுகிறது. இஸ்ரவேலர்கள் பழுகி பெருகி இருந்த காலம், அந்த சமயத்தில் இது சொல்லப்படுகிறது. உலகெங்கும் சிதறடிக்கப்பட்டு விட்டார்கள். இஸ்ரவேலர்கள் பிரிந்து போயிருந்தார்கள். யூதா கோத்திரம் மட்டுமே இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தது. மற்றவர்கள் எல்லாம் பிரிந்திருந்தார்கள். 10-11 கோத்திரத்தார்கள். வேத வசனம் நமக்கு நீதியையும் நியாயத்தையும் போதிக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், என் வசனத்தில் நீதி நியாயம் இருக்கிறது. அதை படித்து அதை கடைபிடித்து நடங்கள். அப்படி நீங்கள் நடந்தார், இப்படி வேத வசனத்தை பற்றி கொண்டிருந்து இறுக்கமாக பிடித்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு செயல்களிலும் வேத வசனத்தின்படி நாம் நடக்கிறோமா என்று கவனித்து பார்த்து நாம் நடக்க வேண்டும். அப்படி நாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அதோடு கூட ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கவும் வேண்டும். கவனித்துக் கொள்வோம். அதோடு ஓய்வு நாளை ஆசரிப்பதும் மிகவும் அவசியமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வேத வசனத்தை படித்து அதை இறுக பற்றி கொண்டு நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு செயல்களிலும் வசனத்தின்படி நடக்க வேண்டும். முதல் கடமை. இரண்டாவது, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைக்க வேண்டும். பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது. அந்த காலத்தில் வாரத்தில் 7ஆம் நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. இன்றோ நாம் நம்முடைய 7 நாட்களையும் ஓய்வு நாளாய் அனுசரிக்க வேண்டும். தினந்தோறும் ஜெபிக்க வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும். தினந்தோறும் இந்த காரியங்கள் நடக்க வேண்டும். நாம் எல்லோருமே ஊழியம் செய்ய வேண்டிய கடைசி காலத்தில் இருக்கிறோம். நம்முடைய சொந்த வாழ்க்கைக்காக வேலை பார்ப்பது, படிப்பது என்று நம்முடைய உலகத்தாரை போலவே இல்லாமல் எல்லா கிறிஸ்தவர்களும் எழும்பி ஊழியம் செய்ய வேண்டிய காலமாயிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், சீஷராக்குங்கள் என்று சொல்லிவிட்டு பரமேறி சென்றார். அவர் போய் 2000 வருடம் ஆகியும் இன்னும் உலகம் முழுவதும் நாம் சொல்லவில்லை. எவ்வளவு சோம்பேறித்தனமாக இருந்திருக்கிறோம். யோசித்து பார்ப்போம். இன்று எவ்வளவோ டெக்னாலஜிகள் இருக்கிறது உலகெங்கும் செய்தி போவதற்கு. ஊழியர்கள் எழும்பி அதிகமாய் ஊழியம் செய்ய வேண்டும். ஏனென்றால்
நாம் இன்னும் பல தலைமுறைகளை பார்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இந்த பூமியில் இருக்க போவதில்லை. ஏனென்றால் கர்த்தருடைய வருகை மிக சமீபமாயிற்று. நம் சொந்த கண்களால் காணும்படி கர்த்தர் வரப்போகிறார். நம்முடைய வாழ்நாளில் கர்த்தர் வரப்போகிறார். மிக மிக சமீபமாய் இருக்கிறது. உலகத்தை சுற்றி பார்ப்போம். தேசங்களில் உலக நாடுகளில் நடக்கிற காரியங்களையும் பார்ப்போம். யுத்தங்கள், கொள்ளை நோய்கள், இயற்கை சீற்றங்கள் போன்ற எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக நடக்க போகிறது என்று நடக்கும் என்று கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி இருக்க நாம் உடனே ஊழியம் செய்ய வேண்டிய அவசியமா இருக்கிறது. கர்த்தருடைய வருகை வருவதற்குள் எல்லோருக்கும் கர்த்தருடைய நற்செய்தி சொல்லப்பட வேண்டும். அவருடைய முதல் பிறப்பு, அவருடைய இரண்டாம் வருகை, இரண்டையும் நாம் சொல்ல வேண்டும். ரட்சிப்பை குறித்தும், சிலுவையை குறித்தும், இரண்டாம் வருகையில் அவர் கொடுக்க போகும் நியாய தீர்ப்பை குறித்தும், நித்திய ஜீவனை குறித்தும் சகல மனிதருக்கும் சொல்லப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதையும் சற்று நிதானித்து ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைத்து நம் வாழ்நாளை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து ஊழியம் செய்வோம். இதுவும் நாம் செய்ய வேண்டிய கட்டளை. ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டு நம்முடைய செயல்களில் எந்த பொல்லாப்பும் இல்லாதபடிக்கு பாவம், துன்மார்க்கம், அக்கிரமம், அநியாயம், மீறுதல், இப்படிப்பட்ட இச்சையான காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் எதையும் நாம் செய்யாமல், எந்தவித துன்மார்க்க கிரியைகளும் நம்மிடத்தில் இல்லாமல் பரிசுத்தமாய் நாம் வாழ்ந்தால் நாம் பாக்கியசாலிகள் என்று கர்த்தர் சொல்கிறார். பாக்கியவான்கள், அப்படி செய்கிறவர்களே பாக்கியவான்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். வேதம் எந்த இடத்திலும் சொல்லவில்லை வாரத்தில் ஒரு நாள் ஓய்வு நாள் ஆசரிப்பு என்று நாம் சொல்லுகிறோம் என்றாலும் கர்த்தரை ஒரு நாள் தொழுது கொண்டு இருந்தால் போதாது. எல்லா நாட்களும் ஓய்வு நாட்கள். எல்லா நாளும் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். நாம் வீட்டிலும் தினந்தோறும் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும், கர்த்தரை துதித்து பாட வேண்டும். தினந்தோறும் ஆராதனை இருக்க வேண்டும். மிக மிக கடைசி காலமாய் இருக்கிறது. இது ஆதி காலம் அல்ல. நம் விருப்பப்படி 6 நாட்கள் வாழ்ந்துவிட்டு 7வது நாள் மட்டும் ஓய்வு நாள் அனுசரித்தால் போதாது. முதல் காரியம். இன்னொன்று, நாம் எல்லோரும் எழும்பி ஊழியம் செய்ய வேண்டும். எந்த வேலை செய்தாலும் கர்த்தரிட்ட காரியத்தை செய்தால் அது ஊழியம்தான். கர்த்தர் நமக்கு என்ன வேலை கொடுத்திருக்கிறார்? நாம் முதலில் கர்த்தரை நேசிக்க வேண்டும். முதலில் அன்பு கூற வேண்டும். அப்பொழுது அவருடைய வசனங்களை நாம் தியானிக்க தொடங்குவோம். வசனங்களை தியானிப்போம், ஜெபிப்போம், கர்த்தரை துதிப்போம். இப்படி கர்த்தரோடு நெருங்குவோம். கர்த்தருக்கு காத்திருக்க தொடங்குவோம். அப்பொழுது கர்த்தர் தம்முடைய வசனங்களால் நமக்கு போதிப்பார். நம்முடைய துர்க்குணங்கள் நீங்க நம்மை போதித்து நம்மை சுத்திகரிப்பார். அப்படி சுத்திகரித்த பின்பு யாரை ஆனாலும் நாம் இடம் கொடுத்து, கர்த்தருக்கு இடம் கொடுத்து நாம் வாழ்ந்தால் நிச்சயம் நமக்கு ஊழிய அழைப்பை கர்த்தர் தருவார். நாம போய் நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்ளும் போது கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணி ஊழிய அழைப்பை தருவார். மனம் விரும்பி நாம் செல்லும் பொழுது நம்மை விரட்ட விட மாட்டார். மனப்பூர்வமாய் கர்த்தரிடத்தில் அபிஷேகம் பெற்று அதன் பின்பு ஊழியம் செய்ய வேண்டும். நம் விருப்பப்படி நாம் செய்து கொண்டிருக்க கூடாது. கர்த்தரிடத்தில் அபிஷேகம் பெற்று அவனுடைய கட்டளைகளின்படி எந்த ஊழியம் செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை செய்ய வேண்டும். சிலருக்கு வேலை செய்யும் ஊழியம், ஒரு அரசாங்க அதிகாரியாகவோ அல்லது தனியார் நிறுவனங்களிலோ பல இடங்களில் கர்த்தர் வேலை செய்ய சொல்லலாம். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு நாம் நடக்க வேண்டும். பெண்களும் சுகமாய் வீட்டில் இருந்தால் போதும் என்று நினைக்காமல் தங்கள் வாழ்நாள், பெண்களாய் இருந்தாலும் ஆண்களாய் இருந்தாலும் ரட்சிப்பு எல்லோருக்கும் பொதுவானது. நாமும் உழைக்க வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும், கர்த்தரை தேட வேண்டும், மிகவும் அவசியம். கர்த்தருக்கு ஊழியம் செய்வதும் அவசியம். அதற்கான முழு முயற்சியையும் நாம் எடுக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் பெண்கள் தான் அதிகமாய் முயற்சி செய்ய வேண்டும் ஆண்களை காட்டிலும். ஏனென்றால் முதல் பெண் மூலமாக தான் இந்த உலகத்திற்கு பாவமே வந்தது. ரட்சிப்பை இழந்தது நாம் அப்பொழுதுதான். அதனால் மீண்டும் பெறுவதற்கு நாமே கடனாளிகளாய் இருக்கிறோம். பெண்கள் தான் அதிகமாய் ஊழியம் செய்ய வேண்டும். அதுதான் நீதி, அதுதான் நியாயம். அதனால் எழும்பி கர்த்தருக்காக வாழ்வோம். கர்த்தருக்காக வாழ்ந்தாலும் மறித்தாலும் கர்த்தருக்காக என்று எழும்பி நின்று ஊழியம் செய்ய வேண்டும். இப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் இஸ்ரவேலருக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் இவை. இப்படி என் வசனத்தை கை கொண்டு ஓய்வு நாளை பரிசுத்தமை ஆசரித்து
கைகளை சுத்தமாய் காத்து கொண்டு இருதயத்தில் எந்த பாவமும் இல்லாமல் பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படி என்றால் அவர்கள் நித்திய ஜீவனை அடைவார்கள் என்று பொருள். கர்த்தரிடம் நாம் போய் சேர்ந்து விடுவோம். இது இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டது. அடுத்தது கர்த்தர் சொல்லுகிறார், அந்நிய புத்திரர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். இது கிறிஸ்தவர்களை குறிக்கிறது. அந்நியராய் இருந்து கர்த்தரை சேர்ந்தவர்கள், அந்நியர்கள், இஸ்ரவேலர் அல்லாத, தங்களை இஸ்ரவேலர் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிற புறஜாதியாரை, இஸ்ரவேலர் அல்லாத மற்ற எல்லா ஜனங்களையும் குறிக்கிறது. அவர்கள் அந்நிய புத்திரர்கள். அவர்கள் கர்த்தரை சேர்ந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் என்று பொருள். அவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற கட்டளை. அப்படி கிறிஸ்தவர்களாய் மாறியவர்கள், கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லக்கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அது என்னவென்றால், கர்த்தர் தம்முடைய ஜனத்தை விட்டு என்னை முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்லாதிருப்பானாக. இஸ்ரவேலர் கர்த்தருடைய ஜனமாயிருக்கிறார்கள். அவர்களோடு இல்லாமல் கர்த்தர் என்னை நீக்கி போடுவார், அவர்களை விட்டு என்னை விலக்கி விடுவார், நான் அந்நியன் தானே என்று சொல்லக்கூடாதாம். கர்த்தர் அப்படி பாரபட்சம் பார்ப்பதில்லை என்று சொல்லுகிறார். சந்தோஷமான ஒரு காரியம். இஸ்ரவேலரை நான் இல்லை, கர்த்தர் நீக்கி போடுவார், என்னை விலக்கி விடுவார், என்னை விட்டு விடுவார் என்றெல்லாம் சொல்லாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் கர்த்தர் நம்மை என்றும் சேர்த்துக் கொள்வார். அதாவது இஸ்ரவேலர் அல்லாத புறஜாதியாரிலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்த கிறிஸ்தவர்கள். அன்னகனும் இதோ நான் பட்டமரம் என்று சொல்லானாக. அன்னகன் என்றால் யார்? அதாவது சரீரத்தில் குறைபாடு உள்ளவர்கள், சரீரத்தில் பிறப்பின்படியோ அல்லது மற்ற நேரங்களிலோ எப்படியாவது அங்க வீனம் உள்ளவர்கள், கண் பார்வையற்றவர்கள், கைகள் கால்கள் சற்று மாறுபட்டிருக்கிறவர்கள், அதாவது மாற்றுத்திறனாளிகள், அவர்களும் திருநங்கைகளாய் இருப்பவர்கள், இவர்களையும் குறிக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் நான் பட்டமரம் என்று சொல்லானாக. நான் பட்டமரம், எனக்கு என்ன இருக்கிறது, எனக்கு குடும்பம் கிடையாது, என் வாழ்க்கை பட்டமரம் என்றால் காய்ந்து போன மரத்தை போல் இருக்கிறேன் என்று சொல்லாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கும் செழிப்பு உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதன் பொருள் அவர்களை கர்த்தர் தள்ளி விடுவதில்லை. மாற்றுத்திறனாளிகளையும் திருநங்கைகளையும் கர்த்தர் தள்ளி விடுவதில்லை. சமுதாயத்தில் அவர்கள் தள்ளிவிடப்படலாம், ஒதுக்கிவிடப்படலாம், மற்ற பொல்லாத மனிதர்கள் அவர்களை அப்படி நடத்தலாம். ஆனால் கர்த்தர் அப்படி பாரபட்சம் பார்ப்பதில்லை. அவர் சொல்லுகிறார், அப்படி அன்னகர்களாய் இருக்கிறவர்கள், மாற்றுத்திறனாளிகளும் திருநங்கைகளாய் இருக்கிறவர்களும் அவர்கள் மனம் திரும்பி, அவர்கள் அப்படியே அல்ல, அவர்கள் மனம் திரும்பி கர்த்தருடைய வசனங்களை கை கொண்டு கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரித்து கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று அறிந்து அதன்படி வாழ்ந்து பாவத்தை விட்டு விலகி அவர்களும் மற்ற மனிதர்களைப் போல மனம் திரும்பி வந்தால், மாற்றுத்திறனாளிகளும் திருநங்கைகளும் கூட மனம் திரும்பினால், பாவத்தை விட்டு மனம் திரும்பினால் எல்லோருக்கும் ஒரே சட்டம்தான், அவர்களும் மனம் திரும்ப வேண்டும். அப்படி அவர்களும் மனம் திரும்பி வந்தால், பரிசுத்தமாய் ஓய்வு நாட்களை அனுசரித்தால், கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்று அறிந்து அதன்படி தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டால், கர்த்தருடைய வேத வசனங்களை பற்றி கொண்டு அதன்படி வாழ்ந்தால், இப்படி அவர்கள் நியாயமாய் நீதியாய் வாழ்ந்தால் அவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறது என்ன என்றால், கர்த்தர் சொல்லுகிறார், அப்படி வாழ்ந்தால் மாற்றுத்திறனாளிகளும் திருநங்கைகளும் மனம் திரும்பி பாவத்தை விட்டு கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தால், கர்த்தருடைய வசனங்களை கை கொண்டு நடந்தால், நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு மேன்மையான காரியம் இது. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இப்படிப்பட்ட மாற்றுத்திறனாளிகளும் திருநங்கைகளும் மனம் திரும்பி கர்த்தருக்கேற்றபடி பரிசுத்தமாய் வாழ்ந்தால், பரலோகத்தில் அவர்களுக்கு கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய உத்தமமான இடத்தையும் புகழ்ச்சியையும் விட அதிகமாய் கொடுப்பாராம். அவர்களுக்கு மிக உயர்ந்த ஸ்தானத்தில் அவர்கள் வைக்கப்படுவார்கள்.
அவர்களுக்கு புகழ்ச்சி உண்டாகும், கீர்த்தி உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் பிள்ளைகளை விட நான் அவர்களை உயர்த்தி வைப்பேன். எப்படிப்பட்ட ஆண்டவர்! ஏழைகளுக்கும் அன்னகர்களுக்கும் எவ்வளவு யாரையும் தாழ்த்தாமல் அவர்களை உயர்த்தி மனம் திரும்பினால் அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற நல்ல தெய்வம் அவர். நாம் நினைத்து எந்த மனிதனும் கவலைப்படக்கூடாது. நான் பெண்ணாயிற்றே, நான் மாற்றுத்திறனாளி ஆயிற்றே, நான் திருநங்கை ஆயிற்றே என்றெல்லாம் யாரும் நினைக்கவே தேவையில்லை. நான் வயதானவர்களாய் இருக்கிறேனே, இனி எப்படி நான் ரட்சிக்கப்படுவது? அப்படியெல்லாம் எந்த பாரபட்சமும் கருத்து பார்ப்பதில்லை. மனம் திரும்புகிறாயா? பரிசுத்தம் அடைகிறாயா? வா என் பின்னே என்கிறார் என் நேசர். எப்படிப்பட்ட ஆண்டவர் அவர்! அல்லேலூயா! அவர் நல்லவர். அவர்களுக்கும் இப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்களுக்கும் மனம் திரும்பி கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்க வேண்டும். பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். வசனத்தின்படி வாழ வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு மேன்மையான உயர்ந்த ஸ்தானத்தை பரலோகத்தில் வழங்கும். இவ்வுலகத்திலும் ஆசீர்வாதம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, என்றும் அழியாத நித்திய நாமத்தை நான் அவர்களுக்கு தருவேன். நிரந்தரமாய் இருக்கக்கூடிய நித்திய நாமத்தை நான் அவர்களுக்கு தருவேன். நிரந்தரமான நாமத்தை அவருக்கு கொடுப்பார். ஒரு புது பெயரை கொடுப்பார். பரலோகத்தில் கொடுக்கப்படும். வெளிப்படுத்தல் 2-3 அதிகாரங்களில் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 7 சபைகளுக்கு சொல்லப்பட்ட காரியங்களில் புதிய நாமத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்படி அந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு புது நாமத்தையும் கொடுப்பாராம். மாற்றுத்திறனாளிகளுக்கும் திருநங்கைகளுக்கும் பரிசுத்தமாய் வாழும்போது, எல்லாருக்கும் அல்ல. நான் எப்படி வேண்டும் என்றாலும் வாழ்வேன், எனக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் வரும் என்று எந்த மனிதனும் நினைக்க கூடாது. மனம் திரும்பி வசனத்தின்படி வாழ்ந்தால் மட்டுமே, கர்த்தரை நேசித்து வசனத்தின் உண்மை சாராம்சத்தை புரிந்து அதன்படி வாழ்ந்தால் மட்டுமே எல்லா மேன்மையும் எல்லோருக்கும் கிடைக்கும். பாரபட்சம் பார்க்காமல் கர்த்தர் தருவார். இப்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று நமக்கு சொல்லுகிறார். அதாவது எல்லோருக்கும் சமம்தான். கர்த்தர் எல்லோரையும் ஒரே மாதிரி தான் பார்க்கிறார். அவர் இருதயத்தை பார்க்கிறவர். இஸ்ரவேலராய் இருந்தாலும் அவருடைய கட்டளைகளின்படி கை கொண்டு முழுமையாய் கீழ்ப்படிய வேண்டும். ஓய்வு நாள் ஆசரிப்பு, பரிசுத்த வாழ்வு, கர்த்தரின் அன்பு, இந்த 3 காரியங்களும் இருக்க வேண்டும். அந்நியர்களாய் இருந்தாலும், ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாய் இருந்தாலும் அவர்களுக்கும் அதே சட்டம்தான். மாற்றுத்திறனாளிகளாகவும் திருநங்கையாகவும் இருந்தாலும் அவர்களுக்கும் அதே சட்டம்தான். மனம் திரும்பி பரிசுத்தம் அடைந்தால், கர்த்தரை நேசித்து அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நடந்தால் நித்திய ஜீவன் நிச்சயம். இதுதான் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தர் மிகவும் நல்லவர். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம்.